வழங்கும் மணி மந்திரம் ஔஷதம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், அடுத்த நேயரோட கேள்வி என்னன்னா, வணக்கம் ஐயா, நான் சென்னையில வசிக்கிறேன். 45 வயதாகிருது. இதுவரை சொந்த வீடு அமையல. வாடகை வீட்டுல தான் இருக்கேன். என் சொந்த வீடு என் ஜாதகத்துல இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஜாதகத்தை உங்களுக்கு அமைச்சிருக்கேன் சார், பார்த்து இப்போ சொல்லுங்க. இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, அது இல்லாமல் ஓ. இவர் விருச்சிக லக்னம். ஓ. லக்னத்திலே பார்த்தீங்கன்னா நாகதோஷம் ஒன்று கேது ராகு சம்மந்தப்பட்டிருக்கு லக்னம். அப்போ என்னன்னா கேதுன்றது பாம்பு, இவருக்கு ப்ராப்பர்ட்டின்றது 100% அமையும். அப்போ எப்போ அமையும்னா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பண்ண அமையும். எப்பவுமே விருச்சிக லக்னக்காரன் மட்டும் ஃபெயில் ஆகி தான் பாஸ் பண்ணுவாங்க. எது எடுத்தாலும் தடங்களாகவும் டிலே ஆகி, அது கூட கேர்ஃபுல்லாக பண்ணணும் வீடு மனையெல்லாம் வாங்கும்போது. இல்லைன்னா டாக்குமெண்ட்ல எரர் இருக்கும். இப்படியெல்லாம் தொல்லை கொடுத்துட்டே இருக்கும். எப்போ இந்த ஜாதகத்தில் வந்து குரு 4ல் இருக்காரோ அப்போ அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி யோகம் உண்டு. அது இல்லாமல் 10 கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னா இதில் புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய ஸ்டாரில். அப்போ இவங்க நல்ல பெரிய வீடை கட்டுற மாதிரியே இருக்குது. 1+2 வீடு கட்டுற பிராப்தம் இந்த ஜாதகத்துக்கு இருக்குது. அப்போ ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவர் விருச்சிக லக்னன்றதுனால அதே மாதிரி மனை பூஜை கூட 1க்கு மேற்பட்ட தடவை போட வேண்டியிருக்கும். ஆனால் ஜாதகத்தில் வந்து தோஷம் இருக்குது. லக்னாதிபதி செவ்வாய் வரதுனால டிலே ஆகி தடங்களாகி ஒருத்தர் இந்த வருஷம் ஆரம்பிச்சா அடுத்த வருஷம் முடியும், உடனே முடியாது. உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணா ஏதாவது சீக்கிரம் முடியறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார்? பரிகாரன்றது இருக்கு. ஆனால் இவர் வடபழனி முருகன் கோயில் போயிட்டு முதல்ல அன்னதானம் பண்ணிட்டு வரணும். அது இல்லாமல் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இன்னொன்று சனி பகவானுக்கு போயிட்டு அங்கேயும் புளியோதரை அன்னதானம் பண்ணிட்டு வரணும். அதே வடபழனி முருகன் கோயில் மட்டும் துவரம்பருப்பு சாதம் அன்னதானம் 20 பேருக்கு அதை பண்ணணும். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணணும், ஜாதக ரீதியாக பார்க்கும்போது லக்னாதிபதி செவ்வாய் வருது. நிற்கிற ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஆயில நட்சத்திரம் இருக்காரு. புதன் 8ல் இருக்குது. 8னா கஷ்டம், அது இல்லாமல் டிலே, ஃபெயிலியர். அதே மாதிரி இவருக்கு வீடு கட்டும்போது நிறைய நஷ்டமாக வரும். அதனால அதுக்குள்ள பரிகாரம் என்னன்றது இப்போ சொல்லிடுறேன். முதல் பரிகாரம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து வெள்ளியில் ஒரு பவளம் போடணும் 4.5 கேரட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நாகதோஷம் வேற இருக்குது. நாகத்தம்மனுக்கு விளக்கேற்றணும். அதுக்கப்புறம் டெய்லி 21 முறை கோயிலில் சுற்றணும். அப்புறம் நெத்தியில் மஞ்சள் வைக்கணும். அது இல்லாமல் ரெட் கலர் கயிறில் சிவப்பு கலர் கயிறில் வந்து கோல்டு டாலர் 2 பவுனுக்கு மேலே போட்ட பிறகு தான் இவர் வீடு வாங்குவார். வீடு அழகாமையும் பெரிய வீடாமையும். ஆனால் இவர் மனை மட்டும் பார்த்தோன்னா முழுக்க பார்த்தோன்னா நாகதோஷம் இருக்கும். அதாவது ப்ராப்பர்ட்டி ஷெட்லாக ப்ராப்பர்ட்டி ஒரே அளவில் வராது. இவருக்கு எங்கே மனை வந்து நாகதோஷம்னு ஒன்று இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர்ட்டி அமையும். அதாவது நாகதோஷம்னா ஒரே அளவாக இருக்காது. பாம்பு எப்படி இருக்கும், நீள் வாட்டத்தில் இருக்கும். அந்த பாம்பு ஷேப்பே இருக்காது. ஷெட்லாக ப்ராப்பர்ட்டி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 80 இருந்தால் ஒரு பக்கம் 60 இருக்கும், ஒரு பக்கம் 40 இருக்கும், ஒரு பக்கம் 50 இருக்கும். இப்படி உள்ள மனை தான் அவருக்கு அமையும். கரெக்டாக அளவுள்ள அமையும். அதாவது எப்படின்னா ஒரு ஷெட்லா ப்ராப்பர்ட்டி கரெக்டாக வராது, வேரியேஷன் இருக்கும். இருக்கு இவருக்கு. ஓகே, வீடு கட்டுவாரு, பரிகாரம் பண்ணா நல்ல வீடு. இந்த மாதிரி பரிகாரம் பண்ண பிறகு அமையும், அது வரைக்கும் அமையாது. ஓகே ஓகே சரி, உங்களுக்கு எப்ப வீடு கட்டுற பிராப்தம் வரும் சார்? ஒரு ஜாதகத்துல 4ஆவது வீட்டை குரு பார்க்கும்போது வீடு கட்டுற பிராப்தம் வரும். இவருக்கு எப்படி பார்த்தாலும் குரு வந்து மிதுன ராசிக்கு வரும்போது வீடு கட்டுவார். அது வரைக்கும் அவருக்கு டிலே ஆகிட்டே இருக்கும், தடங்களாகும். இதுக்கு எத்தனை வருஷம் சார் இருக்கும்? 1.5 இயருக்கு மேல போகுது. ஓகே ஐயா, ஸ்ரீ நாளி உபாசகர் ஜோதிடர் எஸ் மணி அவர்களை நீங்க நேர்ல காண விரும்பினா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இது மாதிரி சந்தேகங்கள் இருந்தா நீங்க 6362944739 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை ஜாதகங்களோட இணைச்சு நீங்களும் கேளுங்க, உங்களோட தீர்வை பெறலாம்.